Finally, fact number 8. What happens to Indian currency after the usable life? அதாவது இப்போ இந்த டிமானிட்டைசேஷன்லாம் நடக்குதுல்ல, அதுக்கப்புறம் அந்தந்த கரன்சிஸோட வேல்யூஸ்லாம் போயிடுது தானே. இப்போ 2000 rupees எல்லாம் வித்ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா பண்ண கரன்சி எல்லாமே வந்து அதோடைய வேல்யூ போயிடுச்சு. இப்போ வித்ட்ரா பண்ண கரன்சி நோட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் வச்சா அவ்வளோ நோட்ஸ் இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம்? இப்போ வந்து அதோடைய யூசபிள் லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னுன்றது தான் இந்த ஃபேக்ட். இந்த ஸ்டட்டடான இது பத்தின ரிசர்ச்சை மனோரஞ்சன் ராய் அப்படின்றவர் வந்து 2011 ஒரு டேட்டா வெளியிடுறாரு. வாட் ஹேப்பன்ஸ் டு இந்தியன் கரன்சி ஆஃப்டர் த யூசபிள் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இது பண்றாரு. அதுபடி பார்த்தீங்கன்னா 2001 2011 இருக்க டேட்டா தான் அவர் அனௌன்ஸ் பண்ணுது. 2001 2011 இடையில ஒரு 2 வாட்டி டிமானிட்டைசேஷன் நடந்திருக்கு. அதுல வந்து அந்த கேப்ஸ்ல அந்த கேப்ல வந்து வேல்யூ இழந்த கரன்சிஸோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,661 கோடி. இந்த 11,661 கோடியும் ஒரே இடத்துல வச்சு க்ரஷ் பண்ணி ஸ்ட்ரெட் பண்ணி இதெல்லாமே ரீசைக்கிள் பண்ணி எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கீ செயின்ஸு, பென் ஸ்டாண்டு, இந்த பேப்பர் வெயிட்ஸு, ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுல இருந்து தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க, இதுல இருந்து தான் கிரியேட் பண்றாங்க.